Hi friends, welcome to PKR Excellent English course. PKR Excellent English course. English learning through Tamil. அதாவது தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சியினை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அதுல in English, how to make sentences. In English, how to make sentences. ஆங்கிலத்தில் எவ்வாறு வாக்கியங்கள் அமைப்பது என்பதை பற்றி அதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் how to use in sentences அவற்றை எவ்வாறு வாக்கியத்தில் அமைப்பது என்பதை பற்றி we have been seeing. அந்த வகையில் nouns and pronouns அவற்றை சென்டென்ஸ்ல எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதை போல ஒரு சென்டென்ஸுடைய மெயின் பார்ட்டாக இருக்கிற verb, how to use suitable verbs in sentences அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல தொடங்கி இருக்கோம். அதுல what are the types of verbs, அந்தந்த verbs டென்சஸ்க்கு தக்கவாறு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுல லாஸ்ட் கிளாஸ்ல பி ஃபார்ம் verb முடிச்சிருக்கோம். அதை போல செகண்ட் ஒன்னாக இருக்கிற ஹேவ் ஃபார்ம் verb எடுத்துக்கொண்டு அதுல ஹேவ் ஃபார்ம் verb உடைய present form பார்த்திருக்கோம். we have seen in the last class have form verb உடைய present form நிகழ்காலத்தில் have form verb எப்படி பயன்படுத்துவது என்பதை we have seen in the last class. In today's class we are going to see how to use have form verbs in past tense as well as future tense. இந்த வகுப்புல இன்றைய வகுப்புல have form verb உடைய past tense அதாவது கடந்த காலம் and future tense எதிர்காலம் அதுல have form verbs எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் அடுத்து வருகிற மாடல் ஆக்ஸிலரி verbs அடுத்து வருகிற மாடல் ஆக்ஸிலரி verbs அதில் ஒரு சிலவற்றை சென்டென்ஸில் பயன்படுத்துவது என்பதை பற்றியும் we are going to see now. இதுல first one நாம் எடுத்துக்கொள்வது have form verb உடைய past tense. have என்பதுக்கு ஆல்ரெடி சொல்லிருக்கோம், மீனிங் என்ன சொல்லிருக்கோம்னு சொன்னா பெற்றது, உடையது, உண்டு, வைத்தது, இப்படி 4 விதமான மீனிங்ல அது வருகிறது. அதை பிரசன்ட்ல சொல்கிற பொழுது வைத்திருக்கிறேன், பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணிருக்கிறோம். அதே பாஸ்ட் ஈவென்ட்ல சொல்கிற பொழுது என்ன மீனிங் வரும்? பெற்றிருந்தேன், வைத்திருந்தேன். பாஸ்ட்ல சொல்கிற போது எப்படி வரும்? பெற்றிருந்தேன், வைத்திருந்தேன் என்பது பாஸ்ட் ஈவென்ட்ல. அதாவது ஒரு பொருளை இப்ப ஐ ஹேவ் எ கார் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் எ கார் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். That means it is present tense. Presently I have a car. இப்பொழுது நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். இதை பிரசன்ட்ல சொல்றோம். இத பாஸ்ட்ல சொல்ற போது எப்படி சொல்வோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் சென்ற ஆண்டு ஒரு கார் வைத்திருந்தேன். நான் சென்ற ஆண்டு ஒரு கார் வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் ஆயிடும். அதே போல பெற்றிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் ஆயிடும். அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது? have form உடைய past tense இப்ப பார்க்கலாம். in past tense for all subjects I, we, you, they,
he, she, it. இப்படி whatever may be the subject, ஒரு சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்டாக வரக்கூடிய வார்த்தை I, we, you, they, he, she, it இப்படி எந்த ஒன்று வந்தாலும் அந்த have form உடைய past tense verb had என்பதை பயன்படுத்த வேண்டும். presentல யூஸ் பண்ணிருக்கோம்னா I, we, you, they இந்த நான்கு சப்ஜெக்ட் வருகிற பொழுது have என்ற வார்த்தையையும் he, she, it அதே போல சிங்குலர் நவுன்ஸ் அதெல்லாம் வரும்போது has என்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறோம். பட் have ஃபார்ம்ல past tense வருகிற பொழுது for all these subjects I, we, you, they, he, she, it அல்லது சிங்குலர் நேம் whatever it may be எது ஒரு சப்ஜெக்டாக வந்தாலும் we have to use had என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இதுக்குதான் மீனிங் சொல்லியிருக்கிறோம். பெற்றிருந்தேன், வைத்திருந்தேன், இது போல மீனிங்ல the have form verb past tenseல வருகிறது. Okay, we can clear it by using some examples. For example, first one, பாருங்க, I had a car last year. I had a car last year. I have already told you. I have a car அப்படின்னு சொன்னா பிரசன்ட்ல வரும். நான் இப்பொழுது கார் வைத்திருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்ல வரும். பட் இது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்கிற பொழுது I had a car last year. ஒரு பாஸ்ட் பீரியட மென்ஷன் பண்றோம். பாஸ்ட் பீரியட்ல அந்த பொருள் நம்மிடம் இருந்தது, இப்ப இல்ல. அப்ப என்ன சொல்றோம்? I had a car last year. நான் சென்ற ஆண்டு ஒரு கார் வைத்திருந்தேன். இப்படி சொல்கிற பொழுது have formல had என்ற past tense வார்த்தையை நாம் we have to use, நாம் பயன்படுத்த வேண்டும். இதை போல we can make many sentences. For example, another one, he had a scooter. He had a scooter last month. He had a scooter last month. What is the meaning? அவன் கடந்த மாதம் ஒரு ஸ்கூட்டர் வைத்திருந்தான். இது past tense. அவன் கடந்த மாதம் ஒரு ஸ்கூட்டர் வைத்திருந்தான். இது ஒரு எக்ஸாம்பிள். Another example, any subject, எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் I had, you had, we had, they had, he had, she had, it had இப்படி have formக்கு past tenseல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் had ங்கறத பயன்படுத்துறோம். For example, another example பாருங்க. Once upon a time, that means ஒரு காலத்தில். Once upon a time, India had a lot of natural resources. Once upon a time, ஒரு காலத்துல India had a lot of natural resources. What is the meaning here? ஒரு காலத்தில் இந்தியா நிறைய இயற்கை வளங்களை பெற்றிருந்தது. பாஸ்ட்ல சொல்றோம். ஒரு காலத்தில் இந்தியா நிறைய இயற்கை வளங்களை பெற்றிருந்தது. அதை எப்படி சொல்றோம்னா, once upon a time India had a lot of natural resources. It denotes past event. அதனால have form உடைய past tenseல had என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இப்படி any subject, she had, we had, எதை வேணாலும் சேர்த்து சொல்லலாம். past tenseல பெற்றிருந்தோம், பெற்றிருந்தேன்,
பெற்றிருத்தல் அதோட பாஸ்ட் டென்ஸ் மீனிங்ல சொல்கிற பொழுது, வைத்திருந்தேன், வைத்திருந்தோம் அப்படிங்கிற பாஸ்ட் டென்ஸ் மீனிங்ல சொல்கிற பொழுதும் இந்த had என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். ஓகே, தென் have form உடைய ஃபியூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது have form உடைய ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் மீன்ஸ் என்ன? have formல ஃபியூச்சர் வருது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பிரசன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சவுண்ட் பாருங்க, வைத்திருக்கிறேன் சொன்னா பிரசன்ட், வைத்திருந்தேன் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸ். இன் ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? வைத்திருப்பேன், பெற்றிருப்பேன், அந்த மீனிங்ல வரும். அதான் have உடைய ஃபியூச்சர் ஃபார்ம். அதை எப்படி ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, I, we, you, they, he, she, it. Any subject எதுவா இருந்தாலும் will have, will or shall சொல்லுவோம். will or shall ஃபியூச்சர்ல சேர்க்கிற பொழுது ஒரு வேர்புடைய பக்கத்துல will or shall ஆட் பண்ணணும். நம்ம வந்து will ஆட் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே will ஆட் பண்ணி பண்ணலாம். So any subject in futureல have formல சொல்கிற பொழுது will have, I will have, we will have, you will have, they will have, he will have, she will have, it will have, இப்படி Ramu will have, anyone, any subject எதுவாக இருந்தாலும் will have என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்ப பாஸ்ட்ல சொன்னோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிளே சொல்றேன். I have a car என்பது present tense, நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன். இதே I had a car என்பது past tense, நான் ஒரு கார் வைத்திருந்தேன். இதையே I will have a car next year, I will have a car next year என்று சொல்கிற பொழுது நான் அடுத்த ஆண்டு ஒரு கார் வைத்திருப்பேன். இது in future. அப்ப I will have a car, I will have அப்படிங்கிற வெர்பை பயன்படுத்த வேண்டும் in future. I will have a car next year. She will have a bright future. அவள் நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றிருப்பாள். எப்படி சொல்றோம்? She will have a bright future. She will have a bright future. இப்படி my brother will have a scooter next week. That means my brother is going to purchase a scooter. என்னோட பிரதர் வந்து இப்போ ஸ்கூட்டர் பர்ச்சேஸ் பண்ண போறாரு. அப்ப என்ன வாங்க போறாரு. அப்ப in future அவர் வைத்திருப்பார்னு சொல்றோம். அது எப்படி சொல்றோம்னா, my brother will have a scooter next year or next week. என்னுடைய பிரதர் அடுத்த வாரம் ஒரு ஸ்கூட்டர் வைத்திருப்பார். இப்படி in futureல இருக்கக்கூடிய possession, ஒரு உரிமையை, ஒரு பொருளை வைத்திருக்கிற பொழுது அதை will have என்று பயன்படுத்த வேண்டும். have formல will have என்று பயன்படுத்த வேண்டும். இப்படி the have form by ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், நாம் இப்ப பார்க்கிறது செய்தி வாக்கியம். it gives some information. அதிலே ஒரு have form by பயன்படுத்துகிற பொழுது in present tense we have to use have or has depending upon the subject. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தக்கவாறு பிரசன்ட்ல have or has பயன்படுத்த வேண்டும். past tenseல பயன்படுத்துகிற பொழுது சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் had என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். in futureல பயன்படுத்தும் போது will have என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்படி have form verb யூஸ் பண்றது எப்படி? in a statement, ஒரு செய்தி வாக்கியத்துல. இதை இப்ப நம்ம தெரிஞ்சிட்டோம். லாஸ்ட் கிளாஸ்ல be form verb எப்படி present and in past and future இதை எப்படி யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிட்டோம். அதே போல have form verb தெரிஞ்சிட்டு இருக்கோம். So what are the four types of verbs? We have to remind it. அதை ஞாபகப்படுத்துறேன். there are four types of verbs. நான்கு விதமான வினைச்சொற்கள் இருக்கின்றன. ஒன்னு first one is be form, அதுதான் பேசிக். Second one is have form, then third one is main verbs and fourth one is modal auxiliary verbs. இதுல இப்ப பார்த்து முடிச்சிருக்கிறது be form பார்த்துட்டோம், have form பார்த்துட்டோம். Now we are going to see modal auxiliary verbs. First modal auxiliary verbs how to use அப்படின்றத பார்த்துட்டு
அதுக்கப்புறம் then we are going to see main verbs. So now we are going to see modal auxiliary verbs. What are modal auxiliary verbs? எந்த verb-ஐ modal auxiliary verb என்று சொல்லுவோம்? இரு என்று மீனிங்ல வரக்கூடியதெல்லாம் பி ஃபார்ம் verb சொல்லிட்டோம். பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது அப்படின்னு வரதெல்லாம் ஹேவ் ஃபார்ம் verb வகைப்படுத்துகிறோம். அது ஒரு கிளாசிபிகேஷன். தேர்ட் வரக்கூடிய இந்த மாடல் ஆக்ஸிலரிஸ் என்பது மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் என்பது it is another group of verb. இது என்ன அப்படின்னு சொன்னா generally the modal auxiliary verbs give a special meaning. ஒரு ஸ்பெஷல் தனி அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. First we have to see what are the modal auxiliary verbs. Modal auxiliary verbs என்பது என்னென்ன அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னா first we have to list out. நம்ம அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். can, could, can and could, should, must, need, can, could, should, must, need, might, used to, might, used to, இப்படி modal auxiliaries then may இவையெல்லாம் what are the modal auxiliary verbs எடுத்துட்டோம்னா can, could, should, must, may, need, might, used to, இவையெல்லாம் modal auxiliary verbs. இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா modal auxiliary verbs are used for giving a special meaning. ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் சென்டென்ஸ் நாம் யூஸ் பண்ணுகிற பொழுது, பேசுகிற பொழுது, எழுதுகிற பொழுது இந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸை பயன்படுத்துகிறோம். we are going to see them one by one. இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த வெர்பை ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஓகே, in today class in modal auxiliary verb, in today class first modal auxiliary verb என்ன எடுத்துக்கிறோம்னா can எடுத்துக்கிறோம். can ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஸ்பெஷல் மீனிங்ல வரும் சொல்லி. so what is the meaning of the word can? இந்த can என்பது என்ன மீனிங்ல வருகிறது? for example இத தெரிஞ்சுக்கங்க. சவுண்ட், தமிழனுடைய சவுண்ட் தெரிந்து கொள்கிற பொழுது we can easily understand it. நாம் அதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். so here can என்பது முடியும் என்ற அர்த்தத்தில் வருகிறது. can என்பது முடியும் என்ற அர்த்தத்தில் வருகிறது. முடியும் என்றால் என்ன அர்த்தம்? முடியும் அது எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா it shows our ability. can என்பதற்கு முடியும் என்ற அர்த்தம். so what is the meaning here அப்படின்னு சொன்னா it shows our ability, possibility and permission. இந்த can என்ற வார்த்தையை மூன்று மீனிங்காக பயன்படுத்த போகிறோம். first one ability, then
permission and possibility. இப்படி மூன்று மீனிங்ல கேன் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஜெனரலா அதற்கு மீனிங் வந்து முடியும். அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது என்றால் எபிலிட்டி. எபிலிட்டி மீன்ஸ் என்ன? திறன், திறனை குறிப்பிடுவது. அதே போல பெர்மிஷன், அனுமதியை குறிப்பது. and another one possibility. possibility means நிகழக்கூடிய வாய்ப்பினை குறிப்பிடுகிறது. நிகழக்கூடிய இதற்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, நிகழக்கூடிய வாய்ப்பினை குறிக்கிறது. இப்படி can என்ற அந்த ஆக்ஸிலரி வெர்ப், அந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப், it denotes ability, permission and possibility. இதை நாம் வந்து ஒவ்வொரு வாக்கியத்தின் மூலமாக we can clear about it. இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். Please see these examples. ஒன்னு எடுத்துக்கிறோம். இப்படி சொல்றோம் இல்லையா, you can go now. You can go now. என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? can. இந்த can என்ற வெர்பை இந்த மாடல் ஆக்ஸிலரி பயன்படுத்துகிற பொழுது பக்கத்துல எனி வெர்ப், அது எந்த வெர்பாக இருந்தாலும் சரி, அதோட பிரசன்ட் ஃபார்மை அப்படியே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப can பிளஸ் ஒரு மெயின் வெர்ப் இன் பிரசன்ட் டென்ஸ், can பிளஸ் ஒரு மெயின் வெர்ப் இப்ப யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, go அப்படி ஒரு மெயின் வெர்ப் can go அப்படி பயன்படுத்துறோம். இல்ல can be என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரு. அதே போல can have என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸ்ட்ரெயிட்டா அந்த பிரசன்ட்ல பயன்படுத்த வேண்டும். can go எனி மெயின் வெர்ப், can eat, can write, இப்படி எனி மெயின் வெர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் வெர்ப் பிரசன்ட்ல இருக்கணும். அதே போல be என்ற வார்த்தையை இருன்னு சொல்லிட்டோம் இல்லையா, can be என்று யூஸ் பண்ணலாம். அதே போல have என்ற வார்த்தைக்கு have னே யூஸ் பண்ணிக்கலாம், can have இப்படி அதை யூஸ் பண்ணிக்கணும். இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, you can go now. நம்ம என்ன சொல்றோம் ஆல்ரெடி? permission, possibility and ability, இந்த மூணையும் குறிப்பதுன்னு சொல்லியிருக்கோம். இதுல என்ன எக்ஸாம்பிள்? you can go now என்கிற பொழுது இது பெர்மிஷனை குறிக்கிறது, அனுமதியை குறிக்கிறது. நீங்கள் இப்பொழுது போகலாம், நீ இப்பொழுது போகலாம் சொல்றோம் இல்லையா, it gives permission, அனுமதியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப you can go now அப்படின்னு சொல்கிற பொழுது இந்த இடத்திலே can என்ற வார்த்தை அனுமதியை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இதே போல நிறைய வாக்கியங்கள் நாம் எழுதி பழகலாம். you can see this invitation, இத பாருங்க, you can see this, can see, you can see this invitation. What is the meaning? நீங்கள் இந்த இன்விடேஷனை பார்க்கலாம். that means உங்களால் இந்த இன்விடேஷனை பார்க்க முடியும். பர்மிஷன் கொடுக்கிறோம், அனுமதியை குறிப்பிடுகிறது. it denotes permission. இந்த இடத்துல பர்மிஷனை குறிப்பதற்காக அந்த can பிளஸ் ஒரு மெயின் வெர்ப் வருகிறது. ஓகே, then என்ன சொல்லிருக்கிறோம்? எபிலிட்டி. எபிலிட்டி என்பது திறனை குறிப்பது. எபிலிட்டி என்பது திறனை குறிப்பது. ஃபார் எக்ஸாம்பிள் இத கவனிங்க, she can speak, she can speak 3 languages. What is the meaning here? She can speak 3 languages. Can speak, பேச முடியும். என்ன முடியும்? பேச முடியும். அவளால் 3 மொழிகள் பேச முடியும். She can speak 3 languages. அவளால் 3 மொழிகள் பேச முடியும். அப்ப இது என்னது? It denotes ability. It denotes ability. அப்ப திறனை குறிப்பதற்கு அந்த can என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அவளால் 3 மொழிகள் பேச முடியும் என்பது it denotes her ability.
அவருடைய திறனை குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல கேன் ஸ்பீக் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். அதே போல he can write well. He can write well. He can write. அவனால் எழுத முடியும். well நன்றாக, அவனால் நன்றாக எழுத முடியும். It is ability. அவனால் நன்றாக எழுத முடியும். She can dance well. சொன்னாலியா? She can dance well. அவளால் நன்றாக ஆட முடியும். அவளால் நன்றாக ஆட முடியும். ability. My brother can walk fast. My brother can walk fast. இந்த வாக்கியத்தை கவனிங்க. என்னுடைய சகோதரனால் வேகமாக நடக்க முடியும். My brother can walk fast. என்னுடைய சகோதரனால் வேகமாக நடக்க முடியும். What are these? இந்த sentences எல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா it denotes ability, திறமையை குறிப்பது. அதனால இங்க can யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப can என்பது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்மிஷனுக்கு யூஸ் பண்றோம். அதே போல இரண்டாவது என்ன எடுத்துக்கிறோம் சொன்னா திறமையை குறிப்பதற்கு. இப்படி நாம நிறைய சென்டென்சஸ் உருவாக்கலாம். they can play well, they can play tennis well, they can play cricket well. அவர்களால் நன்றாக கிரிக்கெட் விளையாட முடியும். அவர்களால் நன்றாக டென்னிஸ் விளையாட முடியும். we can swim in the sea. we can swim in the sea. எங்களால் கடலில் நீந்த முடியும். it is our ability. we can swim in the sea. she can dance well. சொல்றோம் இல்லையா? she can dance well. அவளால் நன்றாக நடனமாட முடியும். இப்படி ability. she can dance well. Ramesh can speak well. இல்ல எப்படி சொல்லுவோமே? Ramesh can speak Hindi well. Ramesh can speak Hindi well. What is the meaning here? ரமேஷால் நன்றாக ஹிந்தி பேச முடியும். ரமேஷால் நன்றாக ஹிந்தி பேச முடியும். All these sentences, இப்ப நம்ம சொன்ன சென்டென்சஸ்லாம் பாருங்க, எல்லா சென்டென்ஸுமே denotes ability, திறனை குறிக்கக்கூடியவை. அதற்காக இங்கே can plus என்ற can பக்கத்துல ஒரு மெயின் வெர்ப், ஒரு be form verb, ஒரு have form verb டைரக்டாக பயன்படுத்தி கொடுக்கிறோம். can be வச்சு கூட சொல்லலாம். ஒருத்தர் ஐடியா சொல்றாரு ஒண்ணு, அதை என்ன சொல்றோம்? it can be a good idea. it can be a good idea. ஒரு ஐடியா, ஒரு யோசனை தெரிவிக்கிறாங்க, அதை என்ன சொல்றோம்? அது ஒரு நல்ல யோசனையாக இருக்க முடியும். it can be a good idea. இதை என்ன எடுத்துக்கிறோம்னா that is possibility. ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இல்லையா? can என்பதற்கு permission, ability and possibility. possibility means என்ன? அதுவாக இருக்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சான்ஸ், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை குறிக்கும் போதும், பாசிபிலிட்டியை குறிக்கும் பொழுதும் கேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்ப இட் கேன் பி a good idea. அது ஒரு நல்ல யோசனையாக இருக்க முடியும். கமலா can score many marks in English. கமலா can score many marks in English. என்ன அர்த்தம்? கமலாவால் இங்கிலீஷ்ல நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும். That means it shows possibility. Kamala is reading well. Kamala is studying well. Kamala நல்லா படிச்சிட்டு இருக்கா. So என்ன சொல்றேன்னா Kamala can score. Kamala can score. Kamala can get more marks in English. Kamala can get more marks. Many கூட சொல்ல தெரியல. more marks in English. இப்ப கமலாவால் இங்கிலீஷ்ல நிறைய மதிப்பெண்கள் பெற முடியும். there is a possibility. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவள் படிப்பதை வச்சு சொல்கிறோம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. it can rain tonight சொல்றோம் இல்லையா? it can rain tonight. இன்றைக்கு மழை பெய்தாலும் பெய்யலாம், வாய்ப்பு இருக்கிறது. it can rain.
they can win the match easily. They can win the match easily. அவர்களால சுலபமாக இந்த மேட்ச்ல வின் பண்ண முடியும். அவர்களால இந்த மேட்ச்ல சுலபமாக வின் பண்ண முடியும். இதையெல்லாம் பாருங்கள், இந்த சென்டென்ஸ்ல can plus verb யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது எதை குறிக்கிறது என்றால் can என்ற ஆக்சிலரி வெர்புடைய மீனிங் முடியும், அதனுடைய அதாவது எபிலிட்டி, பாசிபிலிட்டி அண்ட் பர்மிஷன் இவற்றை குறிப்பதற்கு we can use can அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்திக்க முடியும். then another one என்ன could. can உடைய past tense என்ன could. can உடைய past tense என்ன could. இதற்கு முடிந்தது அப்படிங்கிற மீனிங்ல வருது. in presentல சொல்லும்போது can முடியும் சொன்னோம் இல்லையா, அந்த pastல சொல்லுற பொழுது would முடிந்தது. இத ரெண்டு விதமா நாம யூஸ் பண்ணிக்கலாம். woodங்கற வேர்டை we can use in two ways, இரண்டு வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது முடியும் என்ற வார்த்தைக்கான past tense ஆக முடிந்தது என்ற மீனிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். another one பர்மிஷனை குறிக்கும் போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பர்மிஷனை கேட்கும் போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். she could dance well. yesterday ஒரு ஈவென்ட் நடந்துச்சு. அதுல என்ன சொல்றோம், அவளால் நன்றாக நடனமாட முடிந்தது. முடிந்து போன ஈவென்ட், அவளால் நன்றாக நடனமாட முடிந்தது. she could dance well last year. அவளால் கடந்த ஆண்டு நன்றாக நடனமாட முடிந்தது. she could dance well last year. அப்ப இது என்ன, ஒரு பாஸ்ட் ஈவென்ட். எப்படி முடியும் சொன்னோமோ, பிரசன்ட்ல சொன்னோமோ, அதே போல நடந்து முடிந்த நிகழ்வை can உடைய பாஸ்ட் டென்ஸ் எடுத்து சொல்றோம். முடிந்தது, முடிவுக்கு அப்புறம் பாஸ்ட் டென்ஸ்ல முடிந்தது. அவளால் கடந்த ஆண்டு நன்றாக நடனமாட முடிந்தது. இது ஒரு ஈவென்ட். கண்ணன் could score more marks in mathematics. Kannan could score more marks in mathematics in the last examination. கண்ணனால் கடந்த தேர்வில் கணக்கில் நிறைய மதிப்பெண்கள் பெற முடிந்தது. இந்த வாக்கியத்தை கவனிங்க. கண்ணன் could score more marks in maths last year in the last examination. கடந்த தேர்வுல, கடந்த பரீட்சையில கண்ணனால மேத்ஸ்ல நிறைய மதிப்பெண்கள் பெற முடிந்தது. இப்படி இது கூட்டு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம் முடிந்ததுங்கிற அர்த்தத்துல. அப்ப கேன் என்பதனுடைய டைரக்ட் மீனிங்காக முடிந்தது என்ற அர்த்தத்திலையும் பாஸ்ட் டென்ஸ்ல கூட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மீனிங் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? இட் டினோட்ஸ் பெர்மிஷன் ஆல்சோ. அது அனுமதியை குறிப்பதற்கும் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். Could I see this phone? Could I see this cell phone? Could I see this invitation? இப்படி ஒரு பர்மிஷன் கேட்கிறோம் இல்லையா? எப்படி கேட்கிறோம்னா, என்னால் இந்த செல்போனை பார்க்க முடியுமா? என்னால் இந்த இன்விடேஷனை பார்க்க முடியுமா? Could I see him? என்னால் அவனை பார்க்க முடியுமா? Could I play this game? என்னால் இந்த கேம்ல பங்கெடுத்துக் கொள்ள முடியுமா? என்னால் இந்த கேம்ல விளையாட முடியுமா? இப்படி இந்த இடங்கள்ல could என்ற வார்த்தையை பர்மிஷனுக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். So in modal auxiliary verbs, what are the modal auxiliary verbs? I have already told you: can, could, should, must, may, might, used to. இப்படி need, இப்படி there are many modal auxiliary verbs.
அவற்றில இன் டுடே கிளாஸ் நாம் கேன் அண்ட் குட் இந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி we have made sentences வாக்கியங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். சோ இன்றைய வகுப்புல காஃபானுடைய past and future tense and then modalizer is the can and could இந்த வினைச்சொற்களை பயன்படுத்தி how can we make sentences in English ஆங்கிலத்திலே எவ்வாறு வாக்கியங்கள் அமைப்பது என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய PKR எக்ஸாம் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ற the YouTube channel, it is used for learning English language through Tamil. நம்முடைய தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு இந்த வகுப்பினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய வகுப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறவாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து அடுத்து வர்ற வகுப்புகள்ல இப்ப இன்றைய கிளாஸ்ல நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற அந்த மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அதுல இருக்கிற மீதி ரெஸ்ட் ஒன்ஸ் அந்த மீதி இருக்கிற வெர்ப்ஸ் எல்லாம் ஹவு டு யூஸ் இன் சென்டென்சஸ் அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வகுப்புல பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த வகுப்பினை கவனித்து வரும் நண்பர்களை நிச்சயமாக உங்களால் ஆங்கிலத்திலே மிக எளிமையாக எழுதவும் பேசவும் முடியும். ஐ ஆம் ஷூர் அபவுட் இட். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் ஆங்கிலத்திலே எளிதிலே பேசவும் எழுதவும் முடியும். தொடர்ந்து இந்த வகுப்பினை கவனித்து வாருங்கள். We will see in the next class. Thank you very much.